ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஈஸ்ட்டும் சுகரும் போட்டு வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ண வச்சோம்னா போதும். 1 கப் மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் இந்த ஆக்டிவேட் பண்ண வச்ச இந்த ஈஸ்ட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம்னா போதும். ரொம்பலாம் புஷ்ஷுன்னு பொங்கி வரணும்லாம் அவசியம் வேண்டாம். இது சாஃப்டாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கொஞ்சம் கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். தோசைக்கல்லில் போடும்போது நெய், பட்டர், ஆயில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை சும்மா ஆயிலெலாம் இல்லாமலே கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நடுவில் கொஞ்சம் பேக்கெட் மாதிரி வரும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரியே வைக்காமல், ஒரே மாதிரி வைக்காமல் இன்றைக்கி முள்ளங்கி நான் வச்சுருக்கேன். முள்ளங்கி, பச்சை மிளகா, வெங்காயம், ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், இது மட்டுமே போதும். ஆனால் இந்த முள்ளங்கி டேஸ்ட்டுக்கு, இந்த ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக சீரகம் போடணும். பச்சை சீரகத்தை போட்டுட்டோன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். மற்றபடி இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 வதக்கிட்டோம்னா போதும். அந்த க்ரன்ச்சியாக இருக்கும்போதே எடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வச்சுக்க வேண்டியதுதான். இது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வெங்காயத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆள் 2 சாப்பிட்லாம், 3 சாப்பிட்லாம். வயிறே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு.